கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கூட ஒரு வார்த்தையோடு கூட உங்களை நான் பார்ப்பதில், உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்து செபித்த போது ஆண்டவர் வேதத்திலிருந்து ஒரு பகுதியையும் அதிலிருந்து ஒரு வசனத்தையும் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அந்த வசனத்தை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கவும் தியானிக்கவும் ஆரம்பித்த போது ஆண்டவர் சில காரியங்கள் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தையானது சங்கீதம் 138 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்த வார்த்தையை, தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுக்கிற வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது ஒரு விசுவாச வார்த்தையை போல் காணப்படுகிறது. ஆனால் அந்த விசுவாச வார்த்தைக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்கிற காரியத்தை, நம்ம யாவையும் செய்து முடிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வசனத்துக்குள்ளாக பார்க்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையானது, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய செய்கை வெளிப்படுகிற ஒரு ஆண்டு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வார்த்தையில் தாவீது பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். தனக்கு உண்டான நெருக்கத்தில், போராட்டத்தில், நான் சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அனுபவித்து சொல்லுகிறார். அதாவது இதுவரைக்கும் எதுவுமே பார்க்காம சொல்லலை. கர்த்தர் எனக்காக இதுவரைக்கும் யாவையும் செய்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் செய்வார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போய் கொண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு தெரியாது. நீங்கள் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களுக்காக, உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக போகிறவராக. உங்கள் வேலையில் கஷ்டமா, நெருக்கமா, உங்கள் பொருளாதாரத்தில் பயங்கரமான நெருக்கடி, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகளை குறித்து பயங்கர ஒரு கவலையோடு கூட இருக்கிறீங்களா, கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுகிறது. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, விசுவாச வார்த்தை தான், ஆனால் சொல்ல சொல்ல இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, இந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகம், இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு கிரியை, இந்த சாதாரண வார்த்தை அல்ல. இந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தருடைய கிரியை இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தருடைய செய்கை இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் சொல்ல 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 கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதே வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது இன்னொரு இடத்துல ஒரு ஜெபமாய் சொல்லுகிறார். நான் ஜெபிப்பேன், இந்த மாதிரி ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். எப்படி சொல்கிறார் பாருங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நான் பக்கத்தில் இருக்கிற யாரையும் நோக்கி கூப்பிட மாட்டேன். எனக்கு முன்பாக இருக்கிற அதிகாரம் உள்ளவர்களை நோக்கி நான் கூப்பிட மாட்டேன். பணபலம் வாய்ந்தவர்கள், செல்வாக்கு உள்ளவர்களை நோக்கி நான் கூப்பிட மாட்டேன். ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார். அந்த சங்கீதம் 57 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான சத்துருக்கள், பயங்கரமான நெருக்கடி. அந்த நெருக்கடியில் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார். பாருங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஏதோ ஒரு உதவி செய்ய முடியும், அவங்களால ஏதோ ஒரு காரியத்தை நமக்காக அனுகூலமாக செய்ய முடியுன்ற அதைத்தான் நம்ம பார்ப்போமே தவிர, கண் முன்னாடி இல்லாத ஒரு தேவனை நோக்கி சில நேரத்தில் நம்ம கூப்பிடுகிறது இல்லை. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த தேவனை நோக்கி இந்த மாதத்தில் கூப்பிட்டு பாருங்க.
ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு பாருங்க. என் குடும்பத்தில் நீங்கள் யாவையும் செய்து முடிங்க ஆண்டவரே. என்னுடைய வேலையில், பொருளாதாரத்தில், தொழிலில், ஊழியத்தில் நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிங்க. எனக்குன்னு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசுவார். உங்களுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்து முடிப்பார். சிலுவையில் இவன் தாவீது சொன்ன மாதிரி எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்றேன்னு சொன்ன மாதிரி கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நம் பாவத்தை முறியடித்திருக்கிறார். நம் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். நம்மளுடைய எல்லா நோய்களையும் கர்த்தர் தீர்த்திருக்கிறார். நம்முடைய எல்லா தரித்திரங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் இனி அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்காது. அந்த சிலுவை நோக்கி மாத்திரம் பார்ப்போம் என்று சொன்னால் அப்படி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய செய்கை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிற மாதமாக இது இருக்க போகிறது. பலமாய் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இப்போ தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இப்படி சொல்கிறாரு. ஆனால் யோபு தன்னுடைய அனுபவத்தில் எப்படி சொல்கிறார் தெரியுமா? யோபு 42ஆம் அதிகாரத்தில், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதென்று அறிந்திருக்கிறேன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை குறித்து அறிந்து வைத்திருந்தான் யோபு. என்ன அறிந்து வச்சிருந்தான்? என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறத அறிந்து வைத்திருந்தார். அவருக்கு ஒரு வல்லமை உண்டு. என்ன வல்லமை? சகலத்தையும் செய்கிற ஒரு வல்லமை. இதை நம்ம அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை பற்றி சில நேரத்தில் நமக்கே தெரியல பாருங்க. நம்ம அறிந்து புரிந்து வைத்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போமா? கர்த்தர் நமக்காக இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் திறந்து வார்த்தை வந்ததுன்னா இந்த வார்த்தை தான் வரணும். அப்படி வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் நீ கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீங்கப்பா. எனக்காக யாவையும் செய்து